கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற நிகழ்ச்சி இந்த இம்பளமிலே பார்க்கும்போது ஒரு சர்ப்பம் ஒரு கம்பை சுற்றி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வேதத்திலே வாசிக்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகம் 21 5வது வசனம் சொல்கிறது, ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்கள் எகிப்திலிருந்து வரப்பண்ணது என்ன? இங்கே அப்பமும் தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவுக்கு வெறுப்பாக இருக்குது என்றார்கள். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஜனங்களுக்குள் அனுப்பினார். அவைகள் கடித்த நாள் இஸ்ரவேலர் அநேகர் செத்தார்கள். இதனாலே ஜனங்கள் மோசனிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், சர்ப்பங்களை நீங்கிவிட்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அப்போது மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதற்கு கண்பிமே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்றார். அப்போது கடிக்கப்பட்டவனுக்கு நிவாரணமாக ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கம்பளை தூக்கி வைக்க சொன்னார். அது எதுக்காகனா, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பின் மேலே தூக்கி வைத்தான். சர்ப்பமானது ஒருவனை கடித்த போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைத்தான். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், தேவன் நமக்காக ஆண்டவர் வெண்கலமாய் சாபமானார். அப்போ இந்த சாபத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது சாபத்திலிருந்து ஒரு மனிதன் பிழைப்பான் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த இம்பளை தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த இம்பளத்தை போட்டு இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்குமானால், பிரச்சனைகள் இருக்குமானால், போராட்டங்கள் இருக்குமானால், எதையும் குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும்போது நீங்கள் பிழைப்பீர்கள். சர்ப்பமானது ஒரு மனிதனை கடிக்கும்போது இந்த எவெல்லாம் கடிக்கப்பட்டவன் எவனோ அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர் பிழைத்தான். இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர் விடுதலை அளிப்பதற்கு வல்லவராக இருக்குது. அதனால தான் இந்த இம்பளமை உங்களுக்கு அற்புதங்கள் நடக்குது என்பதுக்கு அடையாளமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த இம்பளமை போட்டிருக்கு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.